ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள். இன்றைக்கு 2027 28 ரெண்டும் சேர்ந்து ஜாயின் ஆயிருக்கிறீங்க. அப்போ உங்களோட இந்த கிளாஸ்ல பிள்ளைகள் நாம கம்பராமாயணத்தினுடைய தொடர்ச்சியான பகுதிகள் பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்ப போன கிளாஸ்ல ஒன்று தொடக்க மஞ்சு வரையான பாடல்களை விளங்கப்படுத்தி அதெல்லாம கதை அறிமுகத்தையும் சொல்லி தந்திருக்கிறேன். யாரும் சொல்லி தர மாட்டாங்க கதை அறிமுகம் எல்லாம் விளங்கினதா. அப்ப கதை அறிமுகம் சொல்லி தந்து ஒன்று தொடக்க மஞ்சு வரையான பாடல்கள் பார்த்து அதுல என்னென்னவெல்லாம் கேள்விகள் வரலாம்னு பார்த்து நம்ம 5 கேள்வியை முடிச்சாச்சு. அப்ப இன்றைக்கு அதோட தொடர்ச்சியை தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க இருக்கிறோம். சரியா? தொடர்ச்சியாக 6வது பாடல இருந்து நாம பார்த்துட்டு போவோம். சரி. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பிள்ளைகள், நீங்க இந்த கம்பராமாயண பாடல்களை பார்க்கும்போதும் படிக்கும் போதும் சரி, இந்த பாடல் என்ற அடிப்படையில் இதை பாடமாக்கணுமே, இதோட பொருளை விளங்கெடுக்குமேன்னு சொல்லி அந்த தோட்ல நீங்க படிக்காம வெறும் கதையா படிச்சுட்டு போங்க. ஒரு ஒரு பாடல் முடிஞ்சதுன்னு சொன்னா அதோடைய அடுத்த பாடலை நீங்க தொடர்ந்து போங்க. அடுத்த பாடல் படிக்கும்போது உங்களுக்கு முன்ன பாடல் என்ன நடந்ததுன்னு விளங்கணும். அப்படியே நீங்க அந்த கதை மாதிரியே தொடுத்து 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 72 பாடலை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கம்பராமாயணம் காலத்துக்கும் மறக்காது. இல்லைங்கதா. ஒரு பாடல் படிக்கிறதோட விடுற இல்ல. ஒரு பாடலோட படிச்சு முடுறதோட அதுல தொடர்ச்சியா அடுத்த பாடலை அதோட சேர்த்து படிக்கணும். அந்த கதையோட சேர்த்து படிக்கணும். நாடகம் மாதிரி தொடர்ச்சியா போகும் தானே. அத மாதிரி இந்த கதைகளை நீங்க தொடர்ச்சியாக அப்படியே பின்னல் மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரி. அப்ப அந்த அடிப்படையில நாம பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது பாட்டுல என்ன நடந்தது 2, 3ன்னு சொல்லி ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லி பார்த்துட்டு 6வது பாடலுக்கு வருவோம். சரி. அப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது பாடல நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா காட்டுக்கு சென்ற ராமனை மீண்டும் அரசாட்சி செய்வதற்காக நாட்டுக்கு அழைத்து கொண்டு வருவதற்காக வேண்டி பரதன் என்ன செய்யறா பிள்ளைகள், பெரிய பட்டாளத்தை கூட்டிக் கொண்டு போறான். பெரிய எண்ணிலடங்காத படைகளை கூட்டிக் கொண்டு போறான். அப்படி அவன் போகின்ற சந்தர்ப்பத்துல அவன் சந்தோஷமாவெல்லாம் போக இல்லை பிள்ளைகள். சரியான கவலை. அவனோட மனதுல இந்த கவலையான ஒரு பரதண்ட காட்சி ஒன்று வரணும். சரியான கவலையில போறான். ஐயோ, இப்படி தன்னாலதானே தன் அண்ணனுக்கு இதமாய் துரோகம் ஒன்று நடந்தது. நான் தம்பியா பிறக்க போய் தானே இவனுக்கு இதமாய் செயல் நடந்ததுன்னு சொல்லி சரியான கவலை. வழி முழுக்க கவலையோடையே போறான். கங்கை கரையை நோக்கி நடந்து போறது வழி முழுக்க சரியானது ஏதோ ஒரு பறி கொடுத்த கவலையில போறான். அப்படி அந்த பரதன் கொண்ட கவலைய கம்பர் அழகா எடுத்து காட்டுறாரு. அவர் எப்படின்னு சொன்னா, பரதன் கவலை அடைகிறத பார்த்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அசையக்கூடிய பொருளா இருக்கிற விலங்கு மனிதர்களா இருக்கட்டும், அசையாத பொருள்களா இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகளா இருக்கட்டும், இது எல்லாமே பிள்ளைகள் இறங்கக்கூடிய வகையில கவலை அடையக்கூடிய வகையில பரதன் என்ன செஞ்சானா, பெரியோரு கவலையோட இந்த கங்கை கரை அடைந்தான். அது முதலாவது பாடல வந்தார். எப்படி பரதன் கங்கை கரை அடைந்தான், எந்த அளவு துயரத்தோட எந்த அளவு ஆற்ற முடியாத கவலைகளோட கங்கை கரைக்கு வந்தான்ன்றத நாங்க முதலாவது பாடல பார்த்தோம். சரியான கவலை பாருங்க. நம்பர் கேமராவை வச்சதே பரதண்ட கவலையான என்ட்ரி கிட்டதான் வச்சது. அப்ப உங்களோட கதை தொடங்கணும் பரதண்ட கவலையில் இருந்துதான். சரியா? அதே போல அடுத்த பாடலை நாம பார்த்தோம். பரதன் ஏராளமான படைகளை கூட்டிட்டு வந்தான் தானே. எனவேதான் அந்த படைகள்ல இருந்த மிக முக்கியமான ஒரு படைதான் யானைப்படை. எக்கச்சக்கமான படைகள் இருந்தது யானையில. குறிப்பாக நிறைய யானைகள். அந்த யானைகள் என்ன செஞ்சதுண்டா பிள்ளைகள், யானை என்றா என்ன, வார வழியில சரியான நெடுந்தூரம் நடந்து வரணுமே, அந்த யானைகளுக்கு களைப்பா இருக்கலாம். அந்த களைப்பாலையோ என்னவோ தெரியல, அந்த யானைகள் என்ன செஞ்சது, இப்போ கங்கை கரையில் அப்படியே என்ன அந்த ஆறுல இறங்கி இருக்குது. அப்ப ஆறுல இறங்கி இருந்தது மட்டுமல்லாம அந்த கொடிய யானைகள் கோபத்தோடு இருக்கிற அந்த யானைகள் என்ன செஞ்சதுண்டா, தண்ட மத நீர் அப்படியே இந்த கங்கை கரையில் அப்படியே கலந்து விடுது. அந்த அளவு பெரிய கங்கை ஆறுல பரதனுடைய யானை படைகள் வந்து இறங்கினது மட்டுமில்லாம அந்த கங்கை கரையில என்ன செஞ்சதா, மத நீரை கலக்க வச்சதால அந்த கங்கை கரையே பாலா போனது என்றதை சொன்ன. அது 2வது பாடல வந்தது. திரும்பி 3வது பாடலுக்கு வாரான். யானைப்படை எப்படி சொன்னதோ அதே மாதிரி பிள்ளைகள் குதிரைப்படையும் பின்னால வந்தது. பரதனுக்கு பின்னால குதிரைப்படையும் வந்து இதோட கதை மாதிரி வரணும். பரதன் வாரான், பின்னால யானைப்படை இருக்குது, அது மத நீரை கலக்குது, கங்கையார நாசமாக்கி போட்டது. அதுக்கு பிறகு குதிரைப்படை இருக்குது. குதிரைப்படையில இப்ப நாம கதையை பார்க்க போறோம். குதிரைப்படை என்ன செஞ்சதாம், இந்த குதிரைப்படை வந்து சும்மா இருக்காம என்ன செஞ்சதாம் பிள்ளைகள், அந்த எல்லா குதிரைகளுமே என்ன செஞ்சதா, நடந்து வரும்போது அந்த கால்கள் படுந்தானே நிலத்துல அந்த பட்டு 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 தூசி எழுப்பி விடுது. தூசி என்ன செய்து கிளப்பி விடுது. அப்படி அந்த குதிரை படையில் இருந்த அந்த குதிரைகளோட கால்களில் இருந்து வெளிவந்த தூசி என்ன நடந்ததுண்டா, அப்படியே விண்ணுலகம் நோக்கி போனதா. கம்பர் பாக்குறாரு, இது என்னடா,
பூமியில இருந்து எழுப்பப்பட்ட தூசி விண்ணுலகம் போறதா? இது ஒரு உயர்வு நவர்ச்சியான கற்பனையில அவர் சொல்றாரு. ஐயோ, இந்த காட்சி என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்றாரு. நான் சாதாரண மனிதன், எங்களால தேவலோகத்துல நடக்கிற அந்த சீன் எங்களை பார்க்க முடியல. ஏனென்றால் அங்க அந்த விஷயம் நடந்ததுன்னா பிள்ளைகள், இந்த குதிரைகளோட கால்ல இருந்து எழுப்பப்பட்ட தூசி தேவலோகத்தையும் கடந்து அந்த தேவர்களோட தலையில பட்டதாம். அப்படின்னு கம்பர் சொல்றாரு, நாங்கள் எல்லாம் சாதாரண மனிதங்க, எங்களால் அந்த தேவலோகத்துல நடக்கிற காட்சியை தேர்ந்தறிய முடியவில்லை, ஆராய்ஞ்சறிய முடியவில்லை என்று சொல்றாரு. அது ஒரு கற்பனையில சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் அவர் சொல்றாரு, இதோ இந்த பரதண்ட படையில வந்த குதிரைகள் இருக்குதே, அது என்ன செஞ்சதான், கங்கை கரையில ஒரு ஒரு அந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு குதிரைகள் குடிக்குது நீரை, இன்னொரு குதிரைகள் நீராடுது, இன்னொரு குதிரைகள் பூமியில பிறண்டு கொண்டிருக்குது, இன்னொரு குதிரை கூட்டங்கள் என்ன செய்தா, வந்த அழைப்புக்கு பெருமூச்சு விடுதான். இப்படி குதிரை கூட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தன என்று கம்பர் சொல்றாரு. சரி, இது மூணாவது பாடல்ல நடந்த விஷயம். அதுக்கு பிறகு நாலாவது பாடல்ல சொல்றாரு, இந்த பரதண்ட படை இருக்குதே, சும்மா படை இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன கிண்ண படை இல்ல, மிகப்பெரிய வட்டாளம் ஒன்றே பரதண்ட படையில வந்தது. அது என்ன செஞ்சதா, பரதண்ட படை மிக நீண்ட நேரம் பயணிச்சு பயணிச்சு வந்ததே, அதனால என்ன செஞ்சதே, கங்கை கரையில் அப்படியே இருந்தே அந்த கங்கையாரோட தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சு போட்டுதான். கங்கையாரோட தண்ணி எல்லாமே என்ன செஞ்சதா, குடிச்சு போயிட்டு விட்டது, குடித்து விட்டதுன்னு சொல்றாரு. எல்லாம் முடிச்சு போய், எனவேதான் கங்கையாறுல தண்ணி இல்லை. கங்கையாறு ஓடக்கூடிய அளவுக்கு தண்ணி இல்லை பிள்ளைகள். ஆறுல தண்ணி, அதாவது ஆறுல கூட குறைய தண்ணி இருந்தால் தான் அது என்ன செய்யும், ஓடி கடலை நோக்கி போகும். இப்ப என்ன நடந்ததுன்றா பிள்ளைகள், கங்கையாறுல இறங்கின பரதன் அத்தனை படை பட்டாளமுமே இந்த தண்ணிய குடிச்சு போட்டுன்னு சொன்னா கங்கையில தண்ணி இருக்குமோ, தண்ணி இல்ல. தண்ணி இருந்தா தானே கங்கைக்கு ஓடலாம். இனி கங்கையாறு ஓட இல்லை. வளமையாக அந்த கங்கையாறு என்ன செய்யுதாம், கடலை போய் சேருதாம். ஆனால் பரதண்ட படை வந்ததால கங்கையாருக்கு கடலை போய் சேர முடியவில்லை. ஏனென்றா நீர் இல்லை, எல்லாம் குடிச்சு போட்டது பரதண்ட படை. எனவே நாலாவது பாடல்ல அந்த விஷயத்தை தான் சொன்னது. அதே ஒரு அஞ்சாவது பாடல சொல்றான், இப்படி படைகள் எல்லாம் சொன்னதே, யானை படைகள் இப்படி இருந்தது, குதிரை படைகள் இப்படி இருந்தது, ஏனைய படைகள் நீரெல்லாம் குடிச்சு கங்கை கரையை வெறுமையாக்கி விட்டது, இப்படி எல்லாம் சொல்லி போட்டுட்டு அஞ்சாவது ஒருத்தன் சொன்னான், நீங்க எல்லாம் நினைக்கலாம், சார் என்னடா இது, கங்கையாறு முழுக்க நாசம் அடைய வைக்கிறேன்டா எந்த பெரிய படையா இருக்கும், நாங்க யோசிக்கலாம் தானே. அந்த யோசனைக்கான விடதான் அஞ்சாவது பாடல் இருக்கு. கம்பர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 100 200 படை எல்லாம் இல்ல, பரதண்ட படை நீங்க நினைக்கிற மாதிரி 100 200 படை இல்ல, அது பெரிய பட்டாளம், எத்தனையா 60,000 மக்குரோணிகளாம் என்று சொல்லி அந்த படைகளோட எண்ணிக்கைய அஞ்சாவது பாடல சொல்லுது. சரியா, இது நான் ஷோர்ட்டா சொல்லிட்டு போனேன். சரியா, 3 10 1000 இரட்டி முற்றுமை என்ற வரையில இருக்குது. சரியா, 60,000 அக்குரோணிகள், குறிப்பாக ஒரு அக்குரோணி என்றாலே பிள்ளைகள், அதுல 2,18,700 படைகள் இருக்கும். அது வெறும் ஒரு அக்குரோணியில, 2,18,700 படைகள் இருக்கும்னு சொன்னா, இதுல 60 அக்குரோணிகளை பாருங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பட்டாளம் தான் பிள்ளைகள் இந்த பரதண்ட படை. சரியா, அத அழகாக எங்களோட கண் முன்னுக்கு எடுத்து நிறுத்திட்டாரு கம்பர். இவ்வளவுதான் நாம போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப இதோட தொடர்ச்சியை தான் நாம இனிமே பார்க்க போறோம். சரியா, அப்ப இது புதுசா ஜாயின் பண்ணின 2028 புள்ளைகளுக்கு இது கொஞ்சம் விளங்கி இருக்கும். விளங்கையிலேன்னு சொன்னா, நான் ஆழமா சொல்ல இல்லையே, விளங்கையிலேன்னு சொன்னா உங்களுக்கு யூடியூப்ல போய் இந்த வீடியோ பார்க்கலாம். நேத்து வராத 2027 புள்ளைகளுக்கும் போய் பார்க்கலாம். சரியா, அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன், பார்த்து கேள்விகளை செஞ்சு அனுப்புங்க. அப்ப இன்னைக்கு நாம 6வது பாடல் இது தொடர்ச்சியா பார்க்கணும். 6வது பாடல் படிக்கும்போது 5வது பாடலோட தொடர்படுத்தி தான் நாம படிக்கிறோம். அப்பதான் தொடர்ச்சியாக போகும். எனக்கு சொல்லுங்க, இதுல என்ன சரி டவுட் இருக்குது, விலங்கையிலன்னு சொன்னா என்னோட கதைக்கலாம், என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். கதை விளங்கிட்டேன் மனுஷன், விளங்கினதா? ஓகே, விளங்கிட்டு. ஓகே, இப்ப நாம 6வது பாடலை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த பரதன் என்ன செஞ்சான், அயோத்தி நாட்டுல இருந்து, இது அயோத்தி நாடுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அயோத்தி நாட்டுல இருந்து வெளிப்பட்டு அப்படியே படைகளோட வந்து கங்கை கரை அடைகிறான். கங்கை கரையில இது வடகரைன்னு வச்சுக்கொள்ளுங்க. வடகரையில வடகரையில நெருங்கிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு அடுத்த கரை ஒன்று இருக்குது, தென்கரை என்று.
அந்த தென்கரை கிட்ட யார் இருக்காங்கன்னு சொன்னா பிள்ளைகள், குஹனும் வேடுவர்களும் இருக்கிறாங்க. யாரு? குஹனும் வேடுவர்களும் இருக்கிறாங்க. குகன் ஏன் அந்த கரைக்கு மறுபுறமா இருந்தன்னு சொன்னா ராமனை பாதுகாக்க வேணும். ஏன்னா குகனுக்கு ராமன் நல்ல நண்பன் தானே. எனவேதான் அந்த ராமன் ஆபத்துல கூட அவனுக்கு பகைவர்கள் தீண்டா வண்ணம் ராமனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் என்ன செய்யறேன்னா, அந்த காட்டுக்கு வெளியில கங்கை கரையோட தென்கரை பகுதியில இவர் நடமாடி கொண்டிருக்கிறாரு. குகனன் வேடுவர்கள் எல்லாம் நடமாடிட்டு வாட்ச் பண்ணிட்டு ஈகிரண்டு வைப்போமே, செக்யூரிட்டி மாதிரி. இப்ப குகன் அவதானிக்கிறான் பிள்ளைகள், என்னோட ஒரு மாற்றமுடு விளங்குதே வடகரையில. இப்படி பாக்குறான் குகன், என்னடா ஒரு மாற்றமுடு இருக்குது, பெரிய பெரிய படையெல்லாம் வருதே, யாரு வந்திருக்குது என்று கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கும்போதுதான் பிள்ளைகள் விளங்கிட்டு பரதன் தான் என்று. குகனுக்கு என்ன விளங்கிட்டு? பரதன் தான் இருக்குது என்று விளங்கிட்டு. இப்போ பரதன் வந்திருந்தான்ன்றதை கண்ட உடனே குகனுக்கு சரியான கோபம். ஏனென்றா ஏன் கோபம் வர்றதுக்கு காரணம்டா பிள்ளைகள், குகன் நினைக்கிறான் பாரு. இப்ப குகண்ட மனநிலை எப்படின்னு சொன்னா, பரதன் தான் ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாட்சியை பறிச்சு கொண்டது என்று. ஆனா எங்களுக்கு தெரியும் தானே கதை என்னண்டு, பரதனா பறிச்சான் இல்ல, கைகை செஞ்ச சூழ்ச்சியாலதான் பறிக்கப்பட்டது. பரதன் பாவம், பரதன் நல்ல உள்ளம் கொண்டவன். ஆனா குகன் என்ன செஞ்சான்டா தவறாக நினைச்சிட்டான். குகனுக்கு அரண்மனையில நடந்த விஷயம் என்னன்னு தெரியாது. எனவே குகன் பாக்குறான், இதன்னடா இவ்வளோ கேவலமானவனா இவன் இருக்கிறானே, கண்ட அண்ணனை காட்டுல கூட நிம்மதியா விட வைக்கிற இல்லையே, இங்கேயும் இவனோட போர் தொடுக்க வாரானே என்று சொல்லி தவறாக நினைச்சிட்டான். ஏனென்றா குகன் நினைச்சான் பிள்ளைகள், பரதன் தான் உண்மையிலே ராமனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாட்சிய சூழ்ச்சி செஞ்சு வஞ்சகத்தன்மையால எடுத்துக்கொண்டான்னு நினைச்சிட்டான். இப்போ பரதன் தனிய வெள்ளை வந்தது, பரதன் பெரிய பெரிய படை பட்டாளங்களோட வந்தது. இவ படை பட்டாளங்களோட வந்தா இவங்களுமே சந்தேகப்படுவாங்க. இப்போ யாரு சரி பெரிய பெரிய குரூப்பை கூட்டிட்டு வந்தா நாங்க நினைக்கிற மோகம் இவங்க சண்டைக்கு தான் வாராங்கண்டு. அதே மாதிரிதான் குகன் தூரத்துல இருந்து தானே பார்த்தான், நிறைய படைகள் இல்லாம இருக்குது, ஓகே பரதனும் இருக்கிறான், பெரிய படைகளை கூட்டிட்டு வாரண்டா இவன் நிச்சயமாக சண்டைக்கு தான் வந்திருப்பான் என்று நினைச்சு அவன் சரியான கோபம் கொள்றான். இதெல்லாம் ஒரு தம்பியா? இவன் எல்லாம் ஒரு தம்பியா? தண்ட அண்ணனை அரண்மனையில கூட தான் அரசனாக்க விட இல்ல. சரிதான், அவன் காட்டுல தவம் செய்யறண்டா கூட காட்டுல நிம்மதியா வைக்கிறதில்லை, அவனை கொல்றது வாரானேன்னு சொல்லி குகனுக்கு சரியான கோபம். அந்த கோபத்தை வெளிப்படக்கூடிய பாடல் தான் இது, 6வது பாடல். சரியா? பாப்போமா? பாருங்க. அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை, துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை, ஒப்புடை அண்ணலோடு உடற்றவேகுலாம் இப்படை எடுத்தது என்ற சீற்றத்தான் என்று ஒரு பாடல் இருக்குது. சரி, இப்ப நாம இதுல பொருளை பார்த்துட்டு போவோமா? பாருங்க. அம்படை, அப்படைன்றது அதுவும் அந்த பரதண்ட படை இருக்குதே. கொஞ்சம் சொல்றா, அப்படை என்றா பரதனின் படை. கங்கையை அடைந்த ஆயிடை, கங்கை கரையை அடைந்த பொழுது. கங்கையை அடைந்த ஆயிடை என்ற என்ன அர்த்தம் பிள்ளைகள்? கங்கையை அடைந்த பொழுது. ஆயிடை என்றா பொழுது, வேளை, நேரம் என்று சொல்லலாம். சரியா? அப்ப பரதண்ட படை கங்கையை அடைந்த சந்தர்ப்பத்துல துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை என்று சொல்றான். துப்புடை கடலின் பிள்ளைகள் வலிமை மிக்க கடல் நீரை பருகி, துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை. அப்ப துப்புடை கடல் என்றா வலிமை மிக்க கடல், துப்பு என்ற அர்த்தம் வலிமை. சரியா? அப்போ துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை, அதாவது வலிமை மிக்க கடல் நீரினை பரகிய கருமையான மேகத்தை போன்ற. இப்படி வலிமை மிக்க கடல் நீரை பருகிட கருமேகத்தை போன்ற ஒப்புடை அண்ணலோடு உடற்றவேகுலாம். அந்த கருமேகம் போன்றது யாராம் பிள்ளைகள்? ராமனா. ஒப்புடை அண்ணலோடுன்றது யாரு? ராமன். பாருங்க, துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை, அதோட அர்த்தம் என்னென்றால் வலிமை மிக்க கடல் நீரை பருகிவிட்டு பருகிய கருமேகத்தை போன்ற ஒப்புடை அண்ணலோடு, யாரு? இராமபிரானோடு உடற்றவே குலாம். உடற்ற வேண்டால் போரிடவே, உடற்ற வேண்டா என்ன? போரிடவே குலாம் எழுந்துள்ளது. குகன் சொல்றான், இதோ அந்த கரையில படபடையா வந்திக்கிறான் தான் இந்த பரதன், இவன் வேறொன்றுக்கும் வர இல்ல, இவன் எதுக்காக வந்தான்? வலிமை மிக்க கடல் நீரை பருகிவிட்ட கருமேகத்தை போன்ற ராமபிரான் இருக்கிறான் தானே. இப்ப ராமனை கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்லிக்கிறார் கம்பர். இப்படியா? ராமன் எப்படிப்பட்டவனா? வலிமையான கடல் நீரை பருகின கருமேகத்தை போலதான ராமன். அவன் கருநீல நிறமானவன் என்றும் ஒரு கருத்தொண்டு இருக்குது. சரி, கடல் நீலம் தானே, எனவே ஒரு சில இடங்கள்ல சொல்லுது ராமன் கருநீல நிறமானவன் என்று. சரியா? அந்த வாக்குவாதங்களுக்கு தேவையில்லை, நாம இதோட பார்ப்போம். அப்போ இவர் சொல்றாரு,
வலிமை மிக்க கடல் நீரை பருகிய கருமேகம் இருக்குமே, அத போலதான் எங்கட ராமன். அந்த ராமனோட போர் தொடுக்கத்தான் இவன் இப்படி படையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறான் என்று பாருங்க. ஒப்புடை அண்ணலோடு உடற்றவே குலாம். ஒப்புடை அண்ணல் என்றால் ராமபிரானோடு உடற்றவே குலாம். போரிடவேதான் இந்த படை வந்துள்ளது. இப்படை எடுத்ததுன்னா இந்த படை வந்துள்ளது என்று எடுத்த சீற்றத்தான். என்று என்ன எடுத்த சீற்றத்தான். சீற்றம் கொண்டவனானான் குகன் என்று சொல்லியிருக்கு. சரியா? அப்ப நாங்க கொஞ்சம் மேலோட்டமாக வருவோம். அப்ப பரதன் குகன் பாக்குறான், பரதண்ட படை வருது. அப்ப இவன் நினைச்சு கொண்டான் என்ன, ராமபிரானோடு போரிடத்தான் இந்த படை வந்திருக்குதுன்னு நினைச்சு கொண்டான். அதைத்தான் இந்த பாடல்ல சொல்லி இருக்குது. சரியா? அவன் என்ன சொல்றான், பரதண்ட பரும்படை அந்த கங்கை கரையை நெருங்கின பொழுதோ குகன் என்ன நினைக்கிறான், வலிமை மிக்க கடல் நீரை பருகின கருமேகத்தை போன்ற, அதாவது வலிமை மிக்க கடல் நீரை பருகி சூழ் கொண்ட கருமேகத்தை போல் இருக்கிறான் தானே எங்கட ராமன். அந்த ராமனோட போர் தொடுக்கத்தான் இந்த படை வந்திருக்குது என்று குகன் என்ன செஞ்சானா, கடும் கோபம் கொண்டானா என்று 6வது பாடல் அமையுது. சரியா? அப்ப பரதண்ட படைய வாரத்தை கண்டு குகன் தவறாக நினைச்சிடறான், இவன் ராமபுரான கொள்ளத்து தான் வாரான் என்று. சரி, எனவே அவனு சரியான கோபம் வந்தது என்றுதான் இந்த பாடல்ல சொல்லி இருக்குது. இந்த பாடல் கிளியரான எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். விளங்கினதா பிள்ளால்? சரி, இப்போ நாம் இதுல வரக்கூடிய கேள்விகளை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ஒவ்வொரு பாடலுக்கும் கேள்வி எடுத்துட்டே போவோமா, அப்பதான் உங்களுக்கு ஈஸி. சரி, இதுல கேட்கலாம் பிள்ளைகள், மேற்படி பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பம் யாதுன்னு கேட்கலாம். என்ன கேட்கலாம்? மேற்படி பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பம் யாதுன்னு கேட்கலாம். என்ன சந்தர்ப்பம் சொல்லலாம்? குகன் பரதனின் படையை கண்டு கோபமடைந்த சந்தர்ப்பம். வெரி குட், அப்படியும் சொல்லலாம். வெரி குட், அவ்வளவுதான் விஷயம். இங்க என்ன நடந்தது பிள்ளைகள்? என்ன நடந்ததோ அதைத்தான் நிகழ்வு சந்தர்ப்பமாக என்ன நடந்தது? பரதண்ட படைய வாரத்தை கண்டு குகன் சீற்றமுட்டான். இப்ப இதோட சொல்றதை நாங்க நிப்பாட்டம், இதை கொஞ்சம் நாங்க நீட்டுவோம். சரியா? எப்படி சொல்லலாம்? பரதனது படை கங்கையை நெருங்கிய போது இப்படை ராமனுடன் போர் செய்யவே வந்துள்ளது என குகன் சீற்றம் கொண்ட சந்தர்ப்பம். அந்த புள்ள சொன்னது என்ன, பரதண்ட படையை கண்டு குகன் சீற்றம் கொண்டது. அது நாமளும் அதான் சொல்லிக்கிறேன். ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன சேர்த்தேன், ராமனை கொள்ளத்தான் வருகிறான் என்று கருதி சீற்றம் கொண்ட சந்தர்ப்பம். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டா முழுமையானதா இருக்கும். சரியா? ஏன்னா அவன் கோவப்படுத்துக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்குதே. என்ன, எதுக்காக கோவப்பட்டான்? சும்மாவா? இல்ல, தண்ட நண்பனான ராமனை கொல்லவாரானே என்று நினைச்சுதான் கோவப்பட்டான். எனவே நீங்க இதையும் சேர்த்து சொல்றது மிக பொருத்தம். அப்ப எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? பரதனது படை கங்கையை நெருங்கிய போது இப்படையானது ராமனுடன் போர் செய்யத்தான் வந்துள்ளது என குகன் சீற்றம் கொண்ட சந்தர்ப்பம். இதுதான் இந்த பாடலுக்குரிய சந்தர்ப்பம் கேட்டா எழுதுற மெத்தட். சரியா? 12 மார்க்ஸ் கேள்விக்கு ஏத்த மாதிரி தான் கேள்வி சொல்லிட்டு போறேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள், இந்த பாடலில் வெளிப்படுகின்ற ராமபிரானின் சிறப்பு என்னன்னு கேட்கலாம். என்ன சொல்லலாம்? ராமபிராண்ட சிறப்பு என்னன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? கதைங்க. வலிமையான நீல நிற கடலையொத்த மேனியை உடையவன். வெரி மேனியை உடையவன். எப்படி சொல்லலாம்? துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை அதுல சொல்லிக்கிறான் தானே. பாருங்க, வலிமையான கடல் நீரை பருகிய சூழ் கொண்ட கருமேகத்தை போன்றவன் தாமா நம்மட ராமன் என்று சொல்லிக்கிறான். எனவே அதுல இருந்து எங்களுக்கு என்ன எடுக்கலாம்? ராமன் சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு? ராமன் எப்படிப்பட்டவன்? அப்ப நீங்க சொல்லணும், மேற்படி பாடலில் ராமனின் சிறப்பை இந்த வரியினூடாக காணலாம். அதாவது வலிமை மிக்க கடல் நீரை பருகிவிட்டு சூழ் கொண்ட கருமேகம் போன்ற மேனியை உடையவன் ராமன் என்று கூறுவதனூடாக ராமனின் சிறப்பு வெளிப்படுகிறது என்று சொல்லலாம். சரியோ? இது கிளியரானு பாருங்க. ஓகே, சரியா? இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணியை குறிப்பிட்டு விளக்குகள் ஒரு கேள்வி வரலாம். என்ன அணி இருக்குது? உவமை அணி. வெரி குட், உவமை அணி இருக்குது. எதுல உவமை அணி இருக்குது? எந்த வரியில?
ராமனை சொல்லி இருக்குதுன்னா வெரி குட். துப்புடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை. அப்ப நீங்க சொல்லணும் உவமையானின்னு போட்டு வலிமை மிக்க கடல் நீரை பருகிய சூழ் கொண்ட கருமேகங்கள் ராமனுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. எப்படி சொல்லணும்? வலிமை மிக்க கடல் நீரை பருகிய சூழ் கொண்ட கருமேகங்கள் ராமனுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது என்று போட்டுட்டு உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை என்று எழுதணும். உவமானம் என்ன வரும் பிள்ளைகள்? வலிமை மிக்க சூழ் கொண்ட கருமேகம். ஓகே, எப்படி சொல்லலாம்? கடல் நீரை பருகிய சூழ் கொண்ட கருமேகங்கள் அல்லது சூழ் கொண்ட கருமேகங்கள் என்று போட்டாலே காணும். உவமானம் சரி. உவமேயம் என்ன வரலாம்? ராமன். யாருக்கு சொன்னது? வெரி குட். உவமேயம் ராமன். பொதுத்தன்மை என்ன? வலிமை கருமை வீரம். எங்களுக்கு தோற்றம் என்று பொதுவா எடுக்கலாம். ஏனண்டா வலிமை மிக்க கடல் நீரை பருகி மேகத்தை போலதானா ராமன். அப்ப அங்க ராமன் தோற்றத்தை அவன் நிறத்தை தான் சொல்லி இருக்குது. எனவே நாங்க பொதுப்படையாக தோற்றம் என்று போடுறது சரி. விளங்கினதா? ஓகே, வெரி குட். இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள் உங்ககிட்ட. இந்த பாடலில் ராமன் மீது குகன் கொண்ட வெளிப்பாடு எப்படி வெளிப்படுதுன்னு கேட்கலாம். ராமன் மீது குகன் கொண்ட வெளிப்பாடு எப்படி பிள்ளைகள் உங்களுக்கு பார்க்கலாம்? குகன் அன்பை எப்படி பார்க்கலாம்? பரதன் பெரும் படைய கொண்டு கங்கை ஆற்றில் நிக்க கொள்ள குகன் சீற்றம் அடைஞ்சான். ராமனை கொல்லத்தான் வாராங்கன்னு எண்ணி. வெரி குட். உண்மையிலே பிள்ளைகள் ராமண்ட மீது அன்பு இருந்தால்தான் பரதன் இப்படி படையெடுத்து வரும்போது குகனுக்கு கோபம் வந்திருக்கணும். இதுவே ராமண்ட மேல் அன்பும் இல்ல, பாசமும் இல்ல, அக்கறையும் இல்லாட்டி குகன் எப்படி இருந்திருப்பான்? நீ வந்தாவா, நீ போனா போ, உங்களோட அண்ணன் தம்பி பிரச்சனை, நான் என்னதுக்கு நடுவுலன்னு சொல்லியிருப்பான். ஆனால் உண்மையான அன்பவன் வச்சதாலதான் என்ன நடந்தது? ராமனுக்காக வேண்டியவனுக்கு கோபம் வந்தது. அப்படித்தானே? எங்கட பாசத்துக்குரியவர்களுக்கு யாராச்சும் எதுவும் அவதூறுகளோ அல்லது தீமைகளோ செய்ய வரும்போது எங்களுக்குள்ள கோபம் வரும். எங்களுக்குள்ள கோபம் வருமென்ற அர்த்தம் நாங்க அவங்களோட மேல அந்த அளவு அன்பு வச்சிருக்கிறோம். அப்போ படைப்படையாக திரண்டு வந்த பரதண்ட படையை கண்டு பரதண்ட மேல சீற்றம் கொண்டதற்கான காரணம் குகனுக்கு ராமண்ட மேல இருந்த அன்பு. அப்ப எனவே நீங்க சொல்லணும், பரதன் படையெடுத்து வந்ததை கண்டு குகன் சீற்றம் அடைந்ததற்கான காரணம் ராமனின் மீதுள்ள அன்பின் வெளிப்பாடே ஆகும் என்று சொல்லணும். அது கிளியரான பாருங்க. ஓகே, அப்ப இதுல இருந்து மொத்தம் 4 கேள்விகள் கேட்டு வரலாம். இதுக்கு மேல கேள்விகள் இல்ல. வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் சொல்லிக்கிறேன். கிளியரான பாருங்க. ஓகே, சரி. நாம அடுத்த பாடலுக்கு போவோமா? பாருங்க. சரி, இப்ப 7வது பாடல். இப்ப 6வது பாடல யாருக்கும் டவுட் ஒன்றும் இல்லை. சரி, 7வது பாடலை பார்ப்போம். 7வது பாடல் எம்பிள்ளைகள் குகண்ட கோபம் தனியவே இல்லை. சரியான கோபம். நாம சொல்லுவோம் தானே, அதை காண வெறுப்பா இருக்குதுண்டு. அதே மாதிரி வடகரையில இருக்கிற பரதண்ட படைய காண நம்மட குகனு சரியான கோபம். சரியா? அப்ப 7வது பாடல்லையும் சரி கோபத்தை தான் வெளிக்காட்டி இருக்கிறார். பாருங்க, ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுறேன் பாருங்க. குகனினும் பேரிய கூற்றின் ஆற்றலான். இப்படி குகனின பேரிய கூற்றின் ஆற்றலான் தொகைமுரண் சீனையை துகளின் நோக்குவான். நகைமிக கண்கள் தீனாறு நாசியில் புகையுற குனிப்புறும் புருவ போர்விலான். இல்லைங்களா? பாருங்க, குகனினும் பேரிய கூற்றின் ஆற்றலான் தொகைமுரண் சேனையை துகளின் நோக்குவான். அதாவது பிள்ளைகள் பாருங்க, குகன் என பெயரிய, குகன் என்ற பெயரை கொண்ட அல்லது குகன் என பெயர் பெற்ற கூற்றின் ஆற்றலான். பிள்ளைகள் கூற்றின் என்று சொல்றது யாருண்டா யமனை நாம சொல்லுவோம். அதாவது உயிர்களை காவு கொள்ளக்கூடிய யமன் இருக்குதானே, அந்த கூற்றின் என்று சொல்றது யமனுக்கு மறுபேர. அப்ப சொல்றாரு, குகன் என பெயர் பெற்ற கூற்றின் ஆற்றலான் யமன் போன்ற வலிமையுடைய வேடுவர் தலைவன். கூற்றின் ஆற்றலானடா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? யமன் போன்ற வலிமையுடைய வேடுவர் தலைவன்.
யமன் போன்ற வலிமையுடைய வேடுவர் தலைவன் தொகைமுரண் சேனையை துகளின் நோக்குவானாம். தொகைமுரண் சேனை என்ற பிள்ளைகள் இப்ப குகண்ட முன்னால தொகை தொகையாக கூட்டம் கூட்டமாக யாரு சேனைகளை கொண்டு வந்து வச்சது? யாருடைய சேனைகள் இருக்குது? பரதன். பரதண்ட சேனைகள் இருக்குதுன்னு, பரதண்ட சேனைகள் இருக்குது. அப்போ பாருங்க, தொகைமுரண் சேனையை தனக்கு முன்னே கூட்டம் கூட்டமாக உள்ள வலிமை மிக்க அந்த பரதனது படையை துகளின் நோக்குவான். துகளின் நோக்குவான் என்றா என்ன அர்த்தம்? ஒரு தூசி போல போன்று பார்ப்பான். நோக்குதல். ஒரு தூசி மாதிரி பாக்குறானா. யாரு? குகன் பாக்குறானா. நகை மிக பாருங்க, தனக்கு முன்னால 60,000 அக்குரோணிகள் வந்து இருக்குது. நாமளடா பயந்து ஓட காடு இல்லாம வைத்துடுவோம். ஒரு படையே தாங்கல, அது இதுல இங்க 60,000 படைன்னு சொல்லி. ஆனால் குகண்ட வீரத்தை பாருங்களேன். தனக்கு முன்னே 60,000 அக்குரோணிகள் இருந்தும் கூட அவன் கொஞ்சம் கூட அசரை இல்லை. மாறாக பயப்படாம என்ன செய்யறான்? சிரிக்கிறானா. பாருங்க, நகை மிக, ஐயோ இதெல்லாம் படையுண்டா, எனக்கு இதெல்லாம் சாதாரணம் என்று சொல்லி என்ன செய்யறான் குகன்? நகை மிக இழிவான சிரிப்பு சிரிக்கிறானா பரதனை பார்த்து. கண்கள் தீனார, கண்களில் இருந்து தீப்பொறி பறக்க, நாசியில் புகையுற, நாசின்னா மூக்கு, அவ மூக்கில் இருந்து புகை வெளி கிளம்ப. கோபத்துல என்ன நடக்குது? அவன மூக்கில இருந்து புகை வருதா. குனிப்புறும் புருவ போர்விலான், குனிந்த புருவங்களாகிய போர்வில்லையுடையவனானான் என்று சொல்லி இருக்குது. அவ பாருங்க பிள்ளைகள், இவன் உடல் ஏற்பட்ட மாற்றங்கள் அனைத்தும் கோபத்தால வந்த மாற்றங்கள். இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கும் கூட கடுமையான கோபம் வந்தேன்னு சொன்னா எங்கட உடல்ல சில மாற்றம் ஏற்படும். சிலாக்கள் முகம் சிவக்கும், சிலாக்கள் அந்த பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க, சிலாக்கள் அந்த மூக்கால இருந்து அந்த வெப்பமான காற்று வெளியேறும். அதே மாதிரிதான் குகனும் கோபம் கொண்டிருக்கிறான், அவனுக்கும் மதமாய் நடக்குது. என்னதான் எனவே அவன் அப்படி ஒரு கடுமையான கோபம் கொண்டிருக்கிறதால அவன் கிட்ட என்னென்ன மாற்றங்கள் நடக்குதா? இழிவான சிரிப்பு சிரிக்கிறானாம், கண்கள் இருந்து தீப்பொறி பறக்குதாம், மூக்கில் இருந்து புகைவழி கிளம்புதாம், புருவங்களை உயர்த்தி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறானா. எனவேதான் இதெல்லாம் பரதனின் மீது குகன் கொண்ட கோபத்திட வெளிப்பாடுகளா இருக்குது. அந்த அளவு கோபத்துல இருக்கிறான். வந்தா வெட்டி தீக்கிற மாதிரிக்கு அந்த அளவு கோபத்தோடு இருக்கிறான் குகன். யார்ட மேல? பரதன்ட மேல. எனவே இதுதான் அந்த பாடலா இருக்குது. இந்த பாடல பொருள் விளங்கினதான்னு பாருங்க. ஓ டீச்சர். டீச்சர். ஓகே, அப்ப இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை பார்ப்போமா? பாருங்க, முதலாவது கேட்கலாம் பிள்ளைகள், மேற்படி பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் யாதுன்னு கேட்கலாம். என்ன சந்தர்ப்பம் சொல்லலாம்? அதே சந்தர்ப்பம் தான் டீச்சர். பரதண்ட படைய பார்த்து ராமனை கொல்ல வர நினைச்சு குகன் வந்து சீற்றமடையும் சந்தர்ப்பம். வெரி குட், அதுதான் இது விளங்கினதா? ராமனோடு போர் செய்யவே பரதனின் படை வந்துள்ளது என சீற்றம் கொண்ட குகன் அவனோட அந்த சீற்றம் வெளிப்படும் சந்தர்ப்பம் மட்டும் கொடுத்தா காணும். அதே சந்தர்ப்பம் தான் வரப்போகுது. சரியா? ஓகே, இரண்டாவது கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள், குகனது சீற்றம் வெளிப்படும் விதத்தினை குறிப்பிடுக. அவனோட கோபம் எப்படி வெளிப்படுதுன்னு கேட்கிறாங்க. என்ன மாதிரியான முறையில வெளிப்படுது? அவரோட கண்ணுல தீ பறக்கிற மாதிரி அவ்வளோ ரெட்ட கட்டிய கண் காணப்படுகின்றது. நாசியால புகை பறக்கின்றது. குனிந்த புருவம் வந்து போருக்கு ரெடியாகிற மாதிரி அவ்வளோ வீரமா காணப்படுகின்றது. வெரி குட். என்ன சொல்லலாம்? அவருடைய நாசிலிருந்து புகை வழி கிளம்புது, கண்கள்ல இருந்து தீப்பொறி பறக்குது, இழிவான சிரிப்பு சிரிக்கிறான். வேற என்ன? தண்ட புருவங்களை போர்வில்லாக அந்த உருக்கி பார்த்துட்டு இருக்கிறான். எனவே இதெல்லாம் என்ன வரும்? குகனினுடைய மெய்ப்பாடுகள்னா உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் அல்லது அவனோட சீற்றம் வெளிப்படும் விதமாக உங்களை சொல்லலாம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள், குகனின் வலிமை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்கலாம். குகண்ட வலிமை எப்படி வெளிப்படுத்தப்படுது? அவ்வளோ பெரிய பரதண்ட படைய பார்த்தும் குகன் வந்து இந்த படை வந்து எனக்கு தூசி மாதிரின்னு சொல்லி இழிவான சிரிப்பு சிரிச்சது. வெரி குட், அது ஒரு வலிமை. அதே மாதிரி இன்னொன்று சொல்றானா இல்லையா? யமன் போன்ற வலிமையுடையவன்.
யமனே அசுர வலிமை கொண்டவன் பிள்ளைகள். யமன் உயிர்களை காவு கொள்ளக்கூடியவன் யமன். அப்ப யமனை போல வலிமை இந்த குகனுக்கிட்ட இருக்குதுண்டா. குகன் எந்த அளவு வலிமையா இருக்க வேணும். எனவேதான் குகண்ட வலிமை வெளிப்படுறதுக்கு இதை உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, யமனை ஒத்த வலிமை உடையவன் என்று கூறுவதனூடாகவும், வேற என்ன, பரதண்ட அந்த அளவு பெரிய படைகள் வந்தும் கொஞ்சம் கூட நகராமல் இழிவான சிரிப்பு சிரிப்பதனூடாகவும் அவனுடைய வலிமை வீரம் என்பன வெளிப்படுது என்று சொல்லலாம். சரி, உங்களுக்குள்ள கேள்வி இருக்குது. நீங்க இந்த பாடலை தெளிவாக இந்த அளவு தூரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி நீங்க படிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா விட எடுத்துட்டு போகலாம். இல்லையா? ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். மேற்படி செய்யுளில் இடம்பெற்றுள்ள அணிகளை குறிப்பிட்டு விளக்குக. நல்லா கேள்வி அவதானிங்க. அணிகளை குறிப்பிட்டு விளக்குக. என்னென்ன அணிகள் இருக்குது? அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அணிகள் இருக்க வேணும் என்ன? உருவகாணி இருக்கே. வெரி குட். உருவகாணி இருக்குது. உருவகாணி மட்டுமா இருக்குது? உவமை அணி இருக்கே. வெரி குட். உவமை அணியும் இருக்குது. உருவகாணி எங்க இருக்குது? புருவப்போர் விழான் என்ற இதுல இருக்கு. வெரி குட். புருவ போர்விலான் என்ற இடத்துல இருக்குதுன்னா அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? இங்கு குகனினுடைய வளைந்த புருவங்கள் போர்வில்லாக உருவகம் செய்யப்பட்டுள்ளன. விளங்கினதா? அதே மாதிரி உவமையணி. உவமையணி என்ன? யமன் போன்ற வலிமையுடைய வேடுவர் தலைவன். அப்ப நீங்க சொல்லணும் என்னது? இங்கு குகன் வலிமையுடைய குகன் என்னது? யமனுக்கு என்ன செஞ்சு இங்க ஓமிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? யமன் வந்து யாருக்கு ஓமிக்கப்பட்டிருக்கு? குகனுக்கு ஓமிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? ஓமிக்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்க சொல்லணும் யமன் போன்ற வலிமையுடைய வேடுவர் தலைவன் என்று கூறுவதுல ஓமை அணி இருக்குது. அவ போடணும் ஓமானம் யமன், ஓமேயம் குகன், பொதுத்தன்மை என்ன வரும்? வலிமை. எனவே இதுல இந்த கேள்விகள் தான் கேட்கலாம். சரி, அப்ப ஒண்ணு குகண்ட வலிமை கேட்கலாம், குகண்ட கோப உணர்ச்சிகளை கேட்கலாம், சந்தர்ப்பம் கேட்கலாம், அதே மாதிரி அணிகள் கேட்கலாம். சரி, குகண்ட சிறப்பு கேட்டாலும் நீங்க இதைத்தான் கொடுக்கணும். என்ன? யமன் போன்ற வலிமையுடையவன். இதெல்லாம் குகண்ட சிறப்புக்குள்ளேயும் வரும். சரியா? அந்த பாடல் கிளியரானு பாருங்க. கிளியர் டீச்சர். ஓகே, 8வது பாடலு போவோமா? பாருங்க. சரி, 8வது பாடல். ஓகே, குகண்ட படைகளோட சிறப்ப சொல்லியிருக்குது. இவ்வளவு நேரமும் கம்பர் என்னத்தை காட்டிட்டு வந்தாரு? பரதன் வாரது, பரதன் வந்த படைய கண்டு குகனுக்கு சரியான கோபம். அந்த கோபத்தை சொன்னவரு. இப்ப கோபம் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்த சொல்றான். குகண்ட படைகளை சொல்றான். அதாவது வேடுவ சேனைகளை பத்தி சொல்றான். சரியோ? பாருங்க. மெய்யுற உயிரெல்லாம் இறுதி வாங்குவான், கையுறு கவரையில் பிடித்த காலன் தான். 500,000 உருவமாயின மெய்யுறு தானையான் வெள்ளின் கல்வியான். இப்படின்னு சொல்லி 8வது பாடல் அமையுது. ஓகே, நான் பொருளை பார்ப்போம். மெய்யுற என்ற அர்த்தம் பிள்ளைகள் தீமை உண்டாகும்படியாக அல்லது குற்றம் உண்டாகும்படியாக என்று எடுக்கலாம். குற்றம் உண்டாகும்படியாக உயிரெல்லாம் இறுதி வாங்குவான். உயிரெல்லாம் இறுதி வாங்குவான் என்ன அர்த்தம்? இறுதி நாள் வந்தபோது உயிர்கள் எல்லாவற்றையுமே எங்கட உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய, பாருங்க, இப்ப எங்கட உடம்புல இருந்து உயிர் எடுக்கிற யாரு? ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்களே. அப்ப இந்த இடத்துல யார சொல்லியிருக்குதுண்டா? யமனை சொல்லியிருக்குது. யமன் தான் பிள்ளைகள் இந்த உலக மக்களினுடைய உயிர்களை காவு கொள்ளக்கூடியவன், வாங்கக்கூடியவன் என்று நாம சொல்லுவோம். எனவே பாருங்க, மெய்யுற தீமை உண்டாகும்படியாக அல்லது குற்றம் உண்டாகும்படியாக உயிரெல்லாம் இறுதி வாங்குவான். உயிர்கள் எல்லாவற்றையுமே என்னது எடுத்துக்கொள்கின்ற கையுறு கவரையில் பிடித்த காலன் தான். கையுறு என்ற அர்த்தம் கைகளில். கையுறு என்ற என்ன அர்த்தம்? கையுறு என்ற என்ன அர்த்தம் பிள்ளைகள்? கையிலே. அப்ப கையுறு கையிலே பொருந்திய கவரையில் பிடித்த காலன் தான். கவரையில் என்ற அர்த்தம் பிள்ளைகள் இந்த முத்தலையாக, அதாவது முத்தலை என்று நாம் சொல்லுவோம். அது அவன் கையில இருக்கிற ஆயுதம் அப்படின்னு சொன்னா 3 கிளைகளாக பிரிஞ்சிருக்கும். அதை நாம சொல்லுவோம் முத்தலை பொருந்திய 3 கிளைகளாக பிரியும் சூலம் என்று சொல்லுவோம். இது யமண்ட கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு என்ன சொல்லுவோம்? சூலம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த உயிரெல்லாமே இந்த உயிர்களை காவு கொள்ளக்கூடிய யமன் இருக்கிறான் தானே,
உயிர்களை காவு கொள்ளக்கூடிய அந்த கையில முத்தலை ஏந்திய யமன் இருக்கிறான் தானே, அதே யமன் எப்படி அழகாக 500,000 உருவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ பாருங்க. அப்ப கையுருவன கையில் பொருந்திய கவரயில். கவரயில் என்ற அர்த்தம் முத்தலை வேலை பிடித்த காலன்தான். காலன்தான் என்ற அர்த்தம் யமனே. ஐ ஐ என்ற ஐ அழகிய. ஐ என்ற என்ன அர்த்தம் பிள்ளைகள்? அழகிய 500,000. அப்ப அழகிய 500,000 உருவம் ஆயின. உருவங்களை 500,000 5 லட்சம். அப்ப அழகிய 5 லட்சம் வடிவம் எடுத்ததை போல மெய்யுறு தானையான். எது விளங்கினதா? யமன் 500,000 உருவம் எடுத்த மாதிரி எவங்க இருந்தாங்களாம்? மெய்யுறு தானையான். குகனினுடைய வலிமை பொருந்திய வேடர்கள் காணப்பட்டார்கள். குகனினுடைய வலிமை பொருந்திய வேடர்கள் காணப்பட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட வலிமையுடைய சேனையையும் கொண்டவன் யாரு? குகன். அதோட சொல்லி இருக்குது பிள்ளைகள், வில்லின் கல்வியான். நம்மட குகன் அது மட்டும் இல்ல, வில் வித்தையிலையும் வித்தக்காரன். வில் வித்தையிலையும் வித்தக்காரன் என்று சொல்லி இருக்குது. அப்ப நாங்க தொடர்ச்சியா பார்த்தோன்னு சொன்னா, எது பிள்ளைகள்? குற்றம் உண்டாகும்படியாக எங்களோட உடல்கள் இருந்து உயிர்களை காவு கொள்ளக்கூடிய அந்த யமனே 500,000 உருவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போலதானா இந்த குகனினுடைய வலிமையான சேனை படைகள் காணப்பட்டன. அது மட்டுமல்ல, இந்த குகன் எப்படிப்பட்டவனாம்? வில் வித்தையில் வித்தக்காரன், கல்வியை கொண்டவன், வில்வித்தையில் கைதேர்ந்தவனாக காணப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த 8வது பாடல பிள்ளைகள் குகனினுடைய படைகள் எவ்வாறு இருந்தது சொன்னது. இப்ப இவ்வளவு நேரம் குகன் எப்படி இருந்ததுன்னு தானே சொன்னேன். இப்ப குகண்ட படைகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்குது. அந்த படையில் இருக்கிற ஒவ்வொரு வீரர்களுமே பிள்ளைகள் எவங்களை போல இருந்தண்டா? இந்த யமனை போலதானா இருந்த. யமன் என்பது ஒருத்தன். அவன் தான் உயிர்களை வாங்கக்கூடியவன். கையில முத்தலை கொண்டிருக்கும், சூலம் என்ற ஒரு ஆயுதம் இருக்கும். அப்ப அந்த கைகளில் சூலத்தை கொண்டிருக்கக்கூடிய உயிர்களை காவு கொள்ளக்கூடிய யமன் எப்படி 500,000 அதாவது 5 லட்சம் உருவங்களை எடுக்குமோ அது போலதானா குகனினுடைய ஒவ்வொரு வீரர்களும் காணப்பட்டாங்க. குகனினுடைய ஒவ்வொரு வேடுவர்களும் காணப்பட்டாங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த குகன் அப்படிப்பட்ட வேடுவர்களுக்கு தலைவனாக இருக்கிறதோட வில் வித்தையில வித்தக்காரனாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எனவே இங்க குகண்ட சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்குது, குகண்ட படைகளோட சிறப்பும் சொல்லப்பட்டிருக்குது. சரியோ? இதுதான் இதுல கூற வந்த விடயம். இதுல என்ன சரி பொருள் விளங்கினதானு பாருங்க. அதுக்கு ஒரு டவுட்டை பார்ப்போம். டவுட் இருக்குதா? இல்ல ஓ மேடம். டீச்சர். இல்ல டீச்சர். ஓகே, அப்ப விளங்கிட்டேனே. சரி, அப்போ பாருங்களா. அப்ப இதுல கேட்கலாம் பிள்ளைகள், சந்தர்ப்பம் கேட்டாலும் குகன் அந்த சீற்றம் அது வரும். அடுத்து என்ன சொல்லலாம்? முதலாவது கேள்வி கேட்கலாம், குகனினுடைய படைகளின் சிறப்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி பிள்ளைகள் குகண்ட படைகள் எடுத்து காட்டப்பட்டிருக்குது? யமனுக்கு ஒத்ததாக கூறப்பட்டிருக்கு டீச்சர். அதாவது யமனுக்கு ஒத்ததுன்னா எப்படி? அதாவது என்ன சொல்லணும்? இறுதி நாள் வந்த போது உயிர்களின் அதாவது இறுதி நாள் வந்த போது உயிர்களை வாங்குகின்ற சூலாயுதம் கொண்ட யமனே 500,000 வடிவம் கொண்டதை போன்ற படைகள் என குறிப்பிடப்பட்டிருக்கு. சும்மா யமனை போல இல்ல. யமனை போலையா படைகள்? இல்ல. யமன் எப்படி 5 லட்சம் உருவம் எடுத்தால் இருக்குமோ அதை போலதானா குகண்ட படைகள் இருந்தது. அப்ப நீங்க சொல்லணும், இறுதி நாள் வந்தபோது உடல்களிலிருந்து உயிர்களை காவு கொள்ளக்கூடிய யமன் 5 லட்சம் உருவம் எடுத்தால் எவ்வாறு இருக்குமோ அது போலதான் குகனினுடைய படைகள் காணப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லணும். விளங்கினதா? யமனை போலன்னு சொல்ல இல்ல, அந்த யமனே 5 லட்சம் உருவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதை போல. இல்லைங்க, நான் கொஞ்சம் கூட்டி மெருகூட்டி சொல்லிக்கிறாரு. விளங்கினதா இது? விளங்கினதா பிள்ளை? ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம், மேற்படி செய்யுளில் குகனது வீரம் எவ்வாறு வெளிப்படுகிறதுன்னு கேட்கலாம். என்ன சொல்லலாம் பிள்ளைகள் வீரம் கேட்டா?
ஒன்று சொல்லலாம், இதை சொல்லலாமா இல்லதா பாருங்க. 500,000 யமனையொத்த வீரர்களை கொண்டவன் என்றும் வில்வித்தையில் சிறந்தவன் என்று குறிப்பிடுவதால் அவன் வீரம் இருக்குதா இல்லையா? வில்வித்தையில வல்லவனா இருக்கணும்டா வில்வீரனாக இருக்க வேணும். என்ன சிறந்த ஒரு வில்வீரனா இருந்தால்தான் வில்வித்தையில வித்தக்காரன் என்று சொல்லலாம். அப்ப அவன் அவன வீரம் வெளிப்படுது. என்ன அப்ப நீங்க சொல்லலாம், வில்வித்தையில் சிறந்தவன் என்று கூறுவதனூடாக அவன் வீரம் வெளிப்படுது. அது மட்டுமா, 500,000 யமனையொத்த வீரர்களை கொண்டவன் என்றதால இவன் வீரம் வெளிப்படுது. ஏன் அவன் தானே இவங்களுக்கு தலைவன். எனவே இந்த ரெண்டு விடயத்தினூடாக குகண்ட வீரம் அதே மாதிரி குகண்ட சிறப்பு வெளிப்படுது என்று சொல்லணும். விளங்கினதா? ஓ டீச்சர். ஓகே, இதுல அணிகள் இருக்குதுன்னு என்ன அணி இருக்குது? உருவகாணி. எங்க இருக்குது? உருவக அணி இருக்குதா ஊமை அணி இருக்குதா? உவமையணி டீச்சர். ஊமை அணி இருக்குதுன்னு பாருங்க. யமன் 5 லட்சம் உருவம் எடுத்ததை போல குகனினுடைய படைகள் காணப்பட்டனன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அப்ப உவமானம் என்ன வரும்? குகன் 5 யமன் லட்சம் உருவம் சாரி குகன் அல்ல யமன், சொல்லுங்க. யமன் 5 லட்சம் உருவம் எடுத்தது போல. அதாவது நீங்க உவமானத்துல சொல்லணும், யமன் 5 லட்சம் உருவங்கள் எடுத்தல். உவமயத்துல என்ன சொல்லலாம்? குகனது படை வீரர்கள். பொதுத்தன்மை என்ன சொல்லலாம்? வீரம். வெரி குட், வீரம் என்பதாக சொல்லலாம். விளங்கினதா? எனவே இதுல குகண்ட படைகளோட சிறப்பு கேட்கலாம், குகண்ட சிறப்பு கேட்கலாம், அணிகள் கேட்கலாம். குகண்ட படை சிறப்பு கேட்டா என்ன சொல்லணும்? உயிர்களை எல்லாம் இறுதி வாங்கக்கூடிய கையில் முத்தலை ஏந்திய சூலத்தை கொண்ட யமன் எவ்வாறு 5 லட்சம் உருவம் எடுத்தால் காணப்படுமோ அதுபோல குகனின் படை காணப்பட்டது என்று கூறுவதினூடாக குகண்ட படை சிறப்பு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லணும். சரியா? அப்ப இதுல இருந்து இந்த கேள்விகள் தான் கேட்டு வரலாம். இதுல என்ன சரி டவுட் இருக்குதான்னு பாருங்க. இல்ல மேடம். இல்லைண்ணா? ஓகே, நாம 10வது பாடலை பார்ப்போம். 10வது பாடலையும் பிள்ளைகள் குகண்ட கோபம் தனியவே இல்லையே, இதுலயும் கோபம் தான் இருக்குது. பாருங்களேன். கட்டிய கரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமரன கிளரும் தோழினான். பாருங்க, அழகான வரிகளை போட்டு எழுதிக்கிறேன் பாருங்க. கட்டிய கரிகை, கட்டிய சுரிகை என்ன அப்படித்தான் இருக்குது. டைப்பிங் டீச்சர் மிஸ்டேக். ஸ்கூல்ல 10வது பாடல் போட்டிருக்கிறீங்க. இப்ப ஸ்கிரீன்ல 9வது பாடல் விளங்குதோ? ஓ டீச்சர். ஓகே, பாருங்க. பாடல் இப்படி அமைது. கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமரன கிளரும் தோழினான். இது பாடல். சரியோ? இதோட பொருளை பார்ப்போம். பாருங்க. கட்டிய சுரிகையன், இப்ப கம்பர் அழகா இப்ப குகனை பத்தி தான் சொல்லிட்டு வராரு. பரதன் அவன் படையெல்லாம் சொல்லி முடிஞ்ச இப்ப குகனை பத்தி எடுத்து காட்டுறாரு. குகன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? அவன் எப்படிப்பட்டவனா? தன்னுடைய இடையிலே உடைவாளை கொண்டவன். இடையில அந்த உடையில அந்த வாள் இருக்கும், சொருகி இருக்கும். சரியா? அப்போ கட்டிய சுரிகையன் தன்னுடைய இடையிலே உடைவாளை கொண்டவன். கடித்த வாயினன் தன்னுடைய உதட்டை கடிக்க கூடியவன். பாருங்க, கோபத்தின் காரணமாக உதட்டை கடிக்கிறான். வெட்டிய மொழியினன் கடும் சொற்களை பேசக்கூடியவன். ஏன் தன்னுடைய வேடுவ வீரர்கள் முன்னால திட்டி தீக்கிறான் பிள்ளைகள் பரதனை பத்தி. இவனெல்லாம் கேவலமானவன், இவனெல்லாம் ஒரு தம்பியா, தண்ட அண்ணனை கொள்ள வந்திருக்கிறான், இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி கடுமையான வார்த்தைகளை கூறக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அதே மாதிரி பாருங்க, விழிக்கும் தீயினன். விழிக்கும் தீயினன் சொன்னா கண்களில் தீப்பொறி பறக்கக்கூடியவன், தீப்பொறி கொண்டவன். சரியா? கொட்டிய துடியினன். கொட்டிய துடியினன் என்றா பிள்ளைகள் அர்த்தம் என்ன? உடுக்கை எனும் பறையை உடையவன்.
உடுக்கையனும் பறையுடையவன். ஏனண்டா பிள்ளைகள், ஆரம்ப காலத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒரு போர் தொடங்கும் போதுதான் இந்த போர் தொடங்கினா அதுக்கான அடையாளமாக இந்த உடுக்கை, பறை இது மாதிரியான வாத்தியங்களை இவங்க எழுப்புவாங்க, சத்தம் போடுவாங்க. அப்ப அதை எழுப்பினண்டா தெரியும் இரண்டு பக்கத்துக்கும் போர் மூளை போகுதுன்னு அர்த்தம். போர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதல் இதை ஊதுவாங்க. எனவேதான் இந்த குகனுக்கு தேவை என்ன? பரதனோட போர் செஞ்சு அவனை வீழ்த்தி அனுப்பணும் வீட்டுக்கு. நீ போயிட்டு வா, நீ வந்த நோக்கம் சரி வராதுன்னு சொல்லணும் என்ன. அப்போ பரதனை வீழ்த்தோனும், பரதனோட போர் செய்ய வேணும் என்பதுதான் குகண்ட நோக்கம். எனவேதான் இங்க சொல்லி இருக்குது பாருங்க. கொட்டிய துடியினன், உடுக்கை எனும் பறையுடையவன், குறிக்கும் கொம்பினன் அர்த்தம் என்ன? ஒலிக்கின்ற ஊதுகொம்பை உடையவன். ஊதுகொம்புமன்றது போர் ஏற்படும் போது அந்த ஒளி எழுப்புறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவிதான் ஊதுகொம்பு, உடுக்கை, பெரை இதெல்லாம் பயன்படும். சரியா? அப்ப குறிக்கும் கொம்பினன் என்றால் அர்த்தம் ஒலிக்கும் ஊதுகொம்பை உடையவன். கிட்டியது அமரன, போர் நேர்ந்தது என்ற மகிழ்ச்சியால் கிளறும் தோளினான், பூரித்த தோள்களை உடையவன். பாருங்க, இப்ப நாம என்ன சரி பிள்ளைகள், எங்களோட என்ன போருக்கு யார் சரி வந்தண்டா நாங்க பயத்தில் ஓடுவோம். என்ன, ஐயோ சண்டை சச்சரவு வேணாம், போர் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி ஓடுவோம். ஆனா குகன் அப்படிப்பட்டவன் இல்ல. நீ சண்டைக்கு வரியா, நான் அதைத்தானே விரும்புறேன், வாவேன் என்று சொல்லக்கூடிய வீரமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வந்தா இந்த குகன். பாருங்க, தனக்கு முன்னால 60,000 மக்கரோன் இருக்குது பிள்ளைகள். அதெல்லாம பரதண்ட படையும் சும்மா படையல்ல, வீரமிக்க படைகள். அப்படி தனக்கு முன்னால வீரமிக்க படைகள் இருந்தாலும் கூட தான் கொஞ்சம் கூட பயப்பட இல்லையே. பயப்படாம என்ன செய்யறான்? ஆஹா ஜோலி என்ன, நம்ம சொல்ல தானே சந்தோஷத்துக்கு, ஆஹா போர் வந்துட்டது என்று சந்தோஷத்தால குதிக்க கூடியவனா, பூரித்த தோள்களை உடையவனா. இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தனா பயந்து ஓடி இருப்பாங்க புறமுது காட்டி கொண்டு. ஆனா குகன் அப்படியா இல்ல, நேர எதிர்க்கக்கூடியவன். அப்ப பரதனோட போரிடுவதில் அவன் விரும்பக்கூடியவன். ரெண்டாள் ஒன்று பார்க்கலாம் அண்டு. எனவேதான் போரெல்லாம் நெருங்கி விட்டது, போர் நேர்ந்தது என்ற மகிழ்ச்சியில பூரிப்படைஞ்ச தோள்களை கொண்டவனாக காணப்படுகிறானா. அப்ப பாருங்க எந்த அளவு தூரம் அவன் வீரமும் தன்னம்பிக்கையும் இருக்குது. விளங்குதா? போரொண்டு வருதேன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் நம்ம குகன் தான். விளங்குதா? எனவே 9வது பாடல்ல இப்படி காணப்படுது. பொருள் விளங்கினதான்னு பாருங்க. பொருள் விளங்கினதோன்னு பாருங்க. ஓகே, இதுல கேள்வி கேட்கலாம், சந்தர்ப்பம் கேட்கலாம். அந்த டைம்ல என்ன எழுதணும்? பரதன் ராமனை போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான் என சீற்றம் கொண்ட குகனது தோற்றம் வெளிப்படும் சந்தர்ப்பம். சரி, அவட தோற்றத்தை தானே சொல்லிக்கிறான், எனவே அது சொல்லணும். இன்னொன்று கேட்கலாம் பிள்ளைகள், குகனது தோற்றம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்கலாம். அவன் எந்த ஸ்டைல் எந்த விதத்துல மாயிருந்தான் என்று கேட்கிறாங்க. அவனோட தோற்றம் எப்படி இருந்துச்சு பிள்ளைகள்? இடையில் உடைவாளை கொண்டவனாகவும் கோபத்தில் உதட்டை கடித்துக்கொண்டு தனது அண்ணனை கொல்ல வந்த பரதனை கடும் கோபமா ஏசிக்கொண்டும் கடும் கோபமா பேசும் சொற்களையும் கண்களால விழித்து பார்க்கையில நெருப்புத்தன்மையையும் அடிக்கப்படும் உடுக்கையையும் போர் குறித்து ஒலிக்கப்பெறும் ஊது கொம்பினையும் கொண்டவனாக காணப்பட்டான். வெரி குட். இதுதான் குகண்ட தோற்றம். முதலா என்ன சொல்லலாம்? அவன் இடையிலே கட்டிய உடைவாளை கொண்டவன். இரண்டாவது என்ன? தன் உதட்டை கடித்து கொண்டிருக்க கூடியவன். இதெல்லாம் பந்தியில் எழுதணுமே, பாயிண்ட்ஸா எழுத இயலாது. தமிழ்ல ஒரு நாளும் பாயிண்ட்ஸ் எழுத இயலா. வேற என்ன சொல்லலாம்? கடும் சொற்களை, தண்ட அண்டனை எதிர்த்து வரக்கூடிய பரதன் மீது கடும் சொற்களை பேசக்கூடியவன். கண்களில் தீப்பொறி பறக்கும் சினமுடையவன். வேற என்ன? உடுக்கை எனும் வரையுடையவன், ஒலிக்கும் ஊதுகொம்பினை உடையவன் என்று சொல்றதெல்லாம் பரதன் என்ன தோற்ற பொழிவு அல்லது தோற்றமாக காணப்படுது. எனவே இதுல சந்தர்ப்பம் கேட்கலாம், குகண்ட தோற்றம் கேட்கலாம், அவன்ட சீற்றம் கேட்கலாம். இதுதான் வரும். சீற்றம் என்றாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. இல்லைங்களா? என கோபம் இருந்ததால தானே இது வெளிப்பட்டது. எனவே கோபம் கேட்டாலும் இதை கொடுக்கலாம். 9வது பாடல் விளங்கினதான்னு பாருங்க. ஓகே, 10வது பாடல போவோமே. பாருங்க, கம்பராமாயணம் விளங்குதா? எப்படி போகுது?
விளங்குது டீச்சர். ஓ டீச்சர் விளங்குது. ஓகே, 10வது பாடலை பாருங்களா. 10வது பாடல்லையும் குகன் சரியான கோவத்தை தான் சொல்லிக்கிறான் பாருங்க. எலியலாம் இப்படை அரவம் யானென ஒளியுலாம் சேனையை உவந்து கூவினான், வடியுலாம் உலகினில் வாழும் வள்ளுயிர் புலியலாம் ஒரு வழி புகுந்தது போலவே. பாருங்க, எலியலாம் இப்படை அரவம் யானென ஒளியுலாம் சேனையை உவந்து கூவினான், வலியுலாம் உலகினில் வாழும் வள்ளுயிர் புலியலாம் ஒரு வழி புகுந்தது போலவே. பாருங்க, குகன் சொல்றான். குகன் என்ன சொல்றான்? இதோ என்ன முன்னால பெரிய பெரிய படையெல்லாம் கூட்டிட்டு வந்து இருக்கிறானே பரதன், இதெல்லாம் எனக்கு சாதாரண எலிகள் மாதிரி. இதெல்லாம் சப்ப, நாம சொல்லுவோம் சப்ப மேட்டர்ன்னு சொல்லுறோம் என்ன பேச்சு வழக்குல. இதெல்லாம் எனக்கு ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லை, நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு வைத்துடுவேன் இந்த படைகளை. இவன் 60,000 அக்ரோணிகளை கொண்டு வந்தா என்ன, 70,000 அக்ரோணிகளை கொண்டு வந்தா என்ன, நான் பயப்படுவனா? நான் பயப்பட மாட்டேன். இந்த படைகள் எல்லாம் எனக்கு எலிகள் மாதிரி என்று சொல்றான். பாருங்க, எலியெல்லாம் இப்படை அரவம் யானன, இந்த சேனைகள் எல்லாம் எலிகள், நானோ அவற்றை விளங்கும் பாம்பாவே. பாருங்க குகன் எந்த அளவு தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்லி. தனக்கு முன்னால 60,000 அக்குரோணிகள் இருந்தும் கூட அந்த படைகள் எப்படி பார்த்தான்? சாதாரண பாம்புக்கு இரையாகக்கூடிய எலிகளாகத்தான் பார்த்தான். அப்போ எலிகளை பாம்பாகவும், எலிகளை யாருக்கு உருவம் செஞ்சிருக்குது? பரதண்ட படைக்கு. பரதந்த படைகளுக்கு. அப்ப பரதனின் படைகள் எலிகளாகவும் அவற்றை விழுங்கக்கூடிய பாம்பாக குகனும் இங்க உருவகம் செய்யப்பட்டிருக்குது. கமரல்லஹா உருவகனிய போட்டிருக்கிறார். அப்ப குகன் சொல்றான், ஐயோ நீ என்னதான் படைய கூட்டிட்டு வந்து வேலை இல்ல, பாம்பு எப்படி எலிக்கிரையாகுமோ அது போல நான் பாம்பு, நீங்கள் எலிகள், நீங்க என்னகிட்ட இறையாக போறீங்க என்று சொல்றான். தொடர்ந்து பாருங்க, ஒளி உலாம் சேனையை உவந்து கூவினான். இது லாஸ்ட் வரணும். கொண்டு கூட்டல் நடக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். முதலாவது வரணும் பிள்ளைகள், எலியெல்லாம் இப்படை அரவம் யானென, பரதனுடைய படைகள் எல்லாம் எலிகளாகும், நானும் அவற்றை விளங்கும் பாம்பாவேன்னு சொல்றான். அதுக்கு பிறகு வரக்கூடிய வரி என்னண்டா, இந்த உலகினில் வாழும் வள்ளுயிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்தது போல. பாருங்க, இங்க இருக்குதா இல்லையா? பாருங்க, வலியுலாம் உலகினில் வாழும் வள்ளுகிர் புலியலாம் ஒரு வழி புகுந்தது போலவே. அதை நீங்க 2வது எடுத்துட்டு கடைசியாக ஒளியுலாம் சேனையை உவந்து கூவினான்னு எடுங்களா. சொன்னது விளங்கினதா? ஓ டீச்சர். ஓ ஓகே டீச்சர். ஓகே, அப்ப கொண்டு கூட்டும் போதும் இப்படி வரும். கொஞ்சம் நிலங்களா, 2026 பிள்ளைகள் கிளாஸ் இருக்குது. ஓகே, அப்ப நாம பொருளை பார்த்துட்டு போவோம். சரி, எலியெல்லாம் இப்படே அரவம் யானன, அதுக்கு எங்களுக்கு தெரியும். பாருங்க, வலியுலாம் உலகினில் வாழும் வள்ளுயிர், அதோட அர்த்தம் என்னண்டா பிள்ளைகள்? வலிமை மிக்க கூரிய நகங்களை கொண்ட புலிகள் எல்லாம் என்ன, வலியுலாம் உலகினில் வாழும் வள்ளுயிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்தது போலவே. அதுல முழுமையான அர்த்தம் எப்படி எடுக்க வேணுமெண்டா பிள்ளைகள்? இந்த வலிமை மிக்க கூரிய நகங்களை கொண்ட புலிகள் எல்லாம் ஓரிடத்தில் திரள்வது போல, புலியெல்லாம் ஒரு வழி புகுந்தது போலவே என்ற என்ன அர்த்தம்? வலிமை மிக்க கூரிய நகங்களை கொண்ட புலிகள் எல்லாம் எப்படி ஓரிடத்துல சூழுமோ அத போல என்ன செஞ்சானா, தன் அருகே கூடுமாறு. வாங்கோ, இப்படி வேடுவ வீரர்கள்கிட்ட சொல்றான், வேடுவ வீரர்களே, இந்த வலிமை மிக்க கூரிய நகங்களை கொண்ட புலிகள் எல்லாம் எப்படி ஒரு இடத்துல சேருதோ அத மாதிரி வீரர்களே, நீங்க எல்லாரும் எந்த பக்கத்துல வாங்க, எல்லாரும் என்ன நோக்கி வாங்க என்று சொல்றான். சரியா? அப்ப கூரிய நகங்களை கொண்ட புலிகள் எல்லாம் எவ்வாறு ஓரிடத்தில் சூழ்ந்திருக்குமோ அது போல தம்மருகே ஒன்று சேர்ந்து கூடுமாறு, அதாவது தம்மருகே ஒன்று சேர்ந்து வருமாறு ஒளியுலாம் சேனையை உவந்து கூவினான். ஒளியுலாம் சேனை என்றால் ஆரவாரமிக்க அந்த சேனையை உவந்து கூவினான், மகிழ்ந்து கூவினான், சரியான சந்தோஷத்துல சொல்றாங்க. பாருங்க, வேடர்கள் எல்லாம் ஒளி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க, ஹோன்னு கொண்டே போர் வரப்போதே, சரியான சந்தோஷம், இவ வேட்டைக்கு ரெடி என்று. எனவே சரியான சந்தோஷத்துல அவங்க ஹத்திட்டிருக்கிறாங்க. அதையும் விட மிகப்பெரிய சந்தோஷம் குகனுக்கு. ஏன்? பரதன் இன்றைய வீழ்த்தி போடுறலாம் தானே. எனவேதான் குகன் சொல்றான், வீரர்களே இங்க கேளுங்க, இந்த புலிகள் எல்லாம் எப்படி ஒரு வழியில சேர்ந்து இருக்குமோ அதை போல நீங்க என்ன நோக்கி வாங்க, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்குது என்று கூவி கூவி தன் படைய தன் அருகே வருமாறு அழைக்கிறானா. இதுதான் இந்த பாடல். சரியா?
விளங்கினதா பொருள்? ஓ டீச்சர். ஓகே, சரி. அப்ப இதுல என்னென்ன கேள்விகள் கேட்கலாமடா, இங்க எலிகளாகவும் அரவம் பாம்பாகவும் குறியீடுகளாக எடுத்து காட்டப்பட்டுள்ள நபர்கள் யாருன்னு கேட்கலாம். இங்க எலி யாரு பிள்ளைகள்? எலிகள் பரதனின் படை. வெரி குட், பரதண்ட படைகள். அரவம் என்றது குஹன். குகன். சரி. அடுத்தது இங்கு அஹ், வெளிப்பட்டுள்ள அணிகளை கேட்கலாம். என்னென்ன அணிகள் இருக்குது? உருவகாணி. வெரி குட், உருவகணி இருக்குது. உருவகணி என்ன சொல்லலாம்? எலியெல்லாம் இப்படை அரவம் யான் என்ற இதுல தொடர்ல மூலம் காட்டப்படுகிறது. அதாவது பரதனுடைய படைகள் எலிகளாகவும் அவற்றை விழுங்கக்கூடிய குகன் இங்க பாம்பாகவும் உருவகம் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? உவமையான் இருக்குதான்னு பாருங்க. ஓ டீச்சர். எதில் இருக்குது? அவங்களோட படை வீரர்களை ஆஹ் சிங்கத்துக்கு கூவி அழைக்கிறது. சொல்லுங்க. அவர் சிங்கத்துக்கு ஒப்பிட்டு அவங்களோட படை வீரர்கள் அவ்வளோ வீரமாம்ட்டு குறிப்பிடுறாரு. சிங்கமா? புலிதானே? புலிக்கு புலி ஒப்பிட்டு தான் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? வெரி குட். கூர்மையான நகங்களை கொண்ட புலிகள் இங்க யார போலன்னு சொல்றாங்க? குகண்ட படை யாரு வீரர்கள். போல? குகண்ட படை வீரர்களுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. அப்ப நீங்க சொல்லணும், உவமான கூர்மை மிக்க வலிமை கொண்ட அந்த புலிகள், உவமைய குகண்ட படை வீரர்கள், பொதுத்தன்மை வலிமை என்பதாக சொல்லலாம். சரியோ? இது விளங்கினதா? ஓ டீச்சர். டீச்சர் இதுல சந்தர்ப்பம் எப்படி சொல்ற? பாடப்பட்ட சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் சொல்லலாம். அதாவது பரதன் ராமனை போர் செய்யத்தான் பரதன் படை கொண்டு வந்திருக்கிறான் என்று ஆத்திரமடைந்த குகன் தன்னுடைய படை வீரர்களை தன்னருகே வருமாறு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பம். சரியா? சரி டீச்சர். ஓகே, 11வது பாடலுக்கு போவோமா? டீச்சர். ஓகே, டேர்ம் எக்ஸாம் எப்போ வருது போல? தமிழ் முடிஞ்சு டீச்சர். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு. ஓகே, 11வது பாடல் பார்ப்போம். இப்ப என்ன நடக்குதுண்டா, குகன் சொல்லிட்டான் தானே, வேடுவ வீரர்களே என்ன நோக்கி வாங்க. என்ன சொன்னான்? வேடுவ வீரர்களே என்ன நோக்கி வாங்கன்னு சொன்ன உடனே சொல்லுங்க, யாரு அழைச்சது? கேட்கணுமா? என்ன சரி, என்னன்னு சொன்ன தகானி சொல்லுங்கம்மா. தகானி அவங்க நினைக்கிற மெத்தடு என்று சொல்றேன். நாங்க என்ன மார்க்ஸ் கொஞ்சம் குறைக்கிறா. நீங்க எனக்கு அதை அனுப்புங்களே, நான் பாக்குறேன். சரியா? ஓகே, சரி, நான் அதை பாக்குறேன் தகானே. ஓகே, இப்ப என்ன நடந்தண்டா பிள்ளைகள், 10வது பாடல்ல சொன்னான் குகன், வேடுவ வீரர்களே நீங்க எல்லாரும் எனக்கிட்ட வாங்க, நான் ஒன்று சொல்ல போறேன்னு. ஒன்னு சொல்றதுக்காக வேண்டிதான் அழைச்சது. பின்னால அது இருக்குது என்ன சொல்றான்னு. இப்போ தன்ன தலைவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கறது தான் படைகள், அதாவது தன்ன தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட பொறுப்பு. ஓமா இல்லையா? அப்ப படை வீரர், அதாவது வேடுவ வீரர்களுக்கு தலைவன் குகன் தானே. எனவே அந்த குகனினுடைய தலைமைத்துவத்தை மதிச்சு இவன் கூப்பிட்ட உடனே விரைஞ்சு ஓடி வாராங்க பிள்ளைகள். வேடுவ வீரர்கள் தன் தலைவர் கூப்பிட்டாரே, அப்ப கட்டுப்படணுமான்னு சொல்லி ஓடி வாராங்க. பாருங்க, அந்த பாடல் தான் 11வது பாடல். மருங்கு அடை தென்கரை வந்து தோன்றினான், ஒருங்கு அடை நெடும்படை ஒள்ளின் ஆர்ப்பினோடு, அருங்கடை யுகம் தனில் அசனி மாமலை, கருங்கடல் கிளர்ந்ததென கலந்து சூழவே என்று பாடல். சரியா? இதுல நாங்க கொஞ்சம் கொண்டு கூட்டல்கள் செய்ய வேணும். ஓகே, பாருங்க, முதலாவதா இருக்குது ஒருங்கு அடை நெடும்படை ஒள்ளின் ஆர்ப்பினோடு. ஒருங்கு அடை என்ற அர்த்தம் பிள்ளைகள் ஒரு சேர கூடி நின்ற. நான் பார்த்தோம் தானே, குகன் அழைக்கிறதுக்கு முன்னுக்கு வேடர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? குரூப்பா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன அப்ப சொல்றாங்க, ஒரு சேர கூடி நின்ற நெடும்படை, அந்த நீண்ட படைகளை, யாரு? குகண்ட படைகளை சொல்லியிருக்குது.
ஒள்ளென் ஆர்ப்பினோடு. அப்ப என்ன செய்தான்? குகன் கூப்பிட்ட உடனே அந்த படைகள் ஓடி வருதா. அதைத்தான் சொல்லுது பாருங்க. ஒருங்கு அடை நெடும்படை, ஒரு சேர கூடி நின்ற அந்த நெடும்படைகள் ஒள்ளென் ஆர்ப்பினோடு. குகன் கூப்பிட்ட உடனே என்ன செய்தான் பிள்ளைகள்? ஒள்ளெனும் பேரொளியுடன், இப்படி ஒள்ளெனும் பேரொளியுடன் அருங்கடை யுகம் தனில் அசனி மாமலை. அப்ப ஒள்ளெனும் பேரொளியுடன் அருங்கடை யுகம் தனில், அதாவது அதோட அர்த்தம் என்னடா பிள்ளைகள்? இந்த உலக முடிவு காலத்தில் கடை யுகம் தனில் என்ற, கடை என்ற இறுதி, யுகம் என்ற உலகம், சரியா? யுகம் என்று நாம சொல்லுவோம் தானே. அப்ப உலகத்தினுடைய கடைசி காலத்தில் அசனி மாமலை, அசனி என்ற அர்த்தம் இடி. இது கொஞ்சம் சொல்லித்தாரனா. அசனி மாமலை, இடியுடன் கூடிய மலையும் கருங்கடல் கிளர்ந்ததென, கருமையான அந்த கடல்கள், கருங்கடல்கள் கிளர்ந்தெழுந்தால் போல கலந்து சூழவே, திரண்டு தன்னை சூழ்ந்து வர மருங்கு அடை தென்கரை வந்து தோன்றினான். அப்படி தன்னை சூழ்ந்து வந்த பெரும் படைகள் எடுத்துக்கொண்டு கங்கையிட தென்கரைக்கு வந்தானா. சரியா? இத கொஞ்சம் நான் சொல்லித்தேன். சரி, அதாவது பிள்ளைகள், இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் நெருங்கும் பொழுது என்ன, இறுதி நாள் வந்துட்டேன்னு சொன்னா இந்த உலகமே தலகீழா புரண்டிரும். என்ன நடக்குமண்டா, பெரிய என்கின்ற பேரொளியுடன் யுக முடிவு காலத்துல என்ன நடக்குமா? பேரிடியோடு கூடிய மலைகள் பெய்யுமா. என்ன, ஒவ்வொரு மதங்கள்லயுமே சொல்லப்பட்டிருக்குது என்ன, உலகத்தினுடைய கடைசி நாளாக இருந்தா இன்னின்ன மாற்றங்கள், உலக அழிவுல நடக்கும், உலகமே அழிஞ்சிடும் தானே. அப்ப என்ன நடக்குமா? என்கின்ற பெரிய சத்தத்தோட இடியுடன் கூடிய மழை பெய்யுமா. அது மட்டுமா, பெரிய பெரிய கடல்கள் எல்லாம் கிளர்ந்தெழும்புமா. எனவே அந்த உலகத்தினுடைய இறுதி நாளில் இடியுடன் கூடிய பெரிய மலையும் கடல்களும் எவ்வாறு கிளர்ந்தெழும்புமோ அது போலதான் நாம் என்ன செஞ்சது, அந்த குகனினுடைய படைகள் குகனை வந்து சேர்ந்தது. குகன் கூப்பிட்டான் தானே, வேடுவ வீரர்களே எல்லாரும் தன்னை நோக்கி வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க வந்த விதத்தை சொல்றாங்க. அடிச்சு புடிச்சிட்டு வராங்க பெரிய சத்தங்களோட. எனவே குகன் கூப்பிட்ட உடனே அந்த கட்டளைக்கு இணங்க, அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு வருகை தந்த அந்த வீரர்கள் எவ்வாறு வந்தாங்க எடுத்து சொல்லுது. சும்மா இல்ல பிள்ளைகள், பெரிய சத்தங்களோட தானா வந்தது. அது எப்படி வந்ததா? உலகத்தினுடைய இறுதி காலத்தில் இடியுடன் கூடிய மழையும் கடல்களும் கிளர்ந்தெழுந்தால் எவ்வாறு ஒரு சத்தமும் அந்த காட்சியும் இருக்குமோ அது போலதானா குகன் கூப்பிட்ட உடனே யாரு வந்தாங்க? குகண்ட படை வீரர்கள் வந்தாங்க. எனவே அப்படி தன்னை நோக்கி வந்த அந்த படை வீரர்களை எடுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு குகன் என்ன செஞ்சானா, அந்த அருகில இருக்கக்கூடிய கங்கையிட தென்கரைக்கு வந்தானா. அவன் மருங்கு இடையண்டா பக்கத்தில் உள்ள தென்கரை வந்து தோன்றினான். தன்னை நோக்கி வந்த படை வீரர்களோடு தென்கரை அருகே வந்து தோன்றினான் என்று சொல்லியிருக்குது. சரியா? விளங்கினதா? ஓகே. அப்ப இதுல என்ன சொல்லலாம்? குகன் தன்னுடைய படை வீரர்களோடு தென்கரையை வந்தடைந்த சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். இதுல என்ன அணி இருக்குது பிள்ளைகள்? என்ன அணி இருக்குது? உவமை அணி இருக்குது. எந்த இடத்துல இருக்குது பாருங்க. யுக முடிவு காலத்தில் பேரிடியோடு கூடிய மலையும் பெரிய கடல்களும் கிளர்ந்தெழுவதை போல யாரு வந்தாங்க? குகனை நோக்கி அவனது படை வீரர்கள் வந்தாங்க. அப்ப எனவே உங்களுக்கு உவமானம் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? உவமானம் இது. உவமேயம் என்ன சொல்லலாம்? குகனை நோக்கி அவனது படைகள் வருது. பொதுத்தன்மை என்ன? நான் கதை கேட்டது. பொதுத்தன்மை என்ன சொல்லலாம்? யுக முடிவு காலத்துல எப்படி பெரிய சத்தங்களோடு மலையும் கடலும் சூழ்ந்தெழுமோ அது போலதானா குகண்ட வீரர்கள் வந்தாங்க. என்ன சொல்லலாம்?
ஒன்றாக சேர்ந்து வருதல், பெரிய பெரிய ஒளியுடன் ஒன்றாக சேர்ந்து வருதல் என்று எடுக்கலாம். ஏனென்றால் பெரிய மலையும் கடல்களும் ஒன்றாகத்தான் என்ன செய்யுமா, கிளர்ந்து எழுதும். எனவே அந்த அடிப்படையில ஒன்றாக சேர்ந்து வருதல் அல்லது அந்த பெரிய சத்தங்களுடன் ஒரு சேர வருதல் என்றது போடலாம் பொதுத்தன்மையா. சரியா? கிளியரா? ஓ டீச்சர். ஓகே. அப்ப இவ்வளவு தான் என்ன 11வது பாடல். அப்ப 11வது பாடல் என்ன சொன்னது? குஹன் கூப்பிட்ட உடனே அவங்களோட படை வீரர்கள் எல்லாம் அவனை நோக்கி வந்தாங்க. அது வந்த விதத்தை தான் சொன்னது. எப்படி வந்ததா, உலகத்துல கடைசி காலத்துல கடல் எல்லாம் இப்படி கிளர்ந்து இடியுடன் கூடிய மழை எப்படி பெஞ்சால் எப்படி ஒரு சத்தம் இருக்குமோ, ஹோண்டு வருமோ, அதை போலதானா குஹனை நோக்கி அவனோட படைகள் எல்லாம் வந்தாங்க. எனவே தன்னை நோக்கி வந்த படையை கூட்டிக் கொண்டு குஹன் தென்கரைக்கு வந்து தோன்றினான் என்று சொல்லி இருக்குது. சரியா? இதுதான் 11வது பாடல். சரி, அப்ப நாங்க இன்றைக்கு 6ல் இருந்து 11வது பாடல் வரைக்கும் பார்த்திக்கிறோம். இது கிளியரானு பாருங்க. கிளியர் டீச்சர். கிளியர் என்ன? சரி, அப்போ நாளைய கிளாஸ்ல என்ன செய்வோம்டா 12வதுல இருந்து வீர வார்த்தைகள் முடியும் வரைக்கும் பார்ப்போம். சரியா? ஓகே. இன்னைக்கு படிச்சதுல என்ன சரி டவுட் இருக்குதா? என்னடா நான் வைண்ட் அப் பண்றேன் பிள்ளைகள். 11 மணிக்கு 2026 செமினார் கிளாஸ் தொடங்குது. சரியா? அதனால இன்னைக்கு படிச்சது விளங்கினதா? புது புள்ளிகள் எல்லாம் ஜாயின் ஆயிருக்கிறீங்க 2028க்கு, 27லையும் தான். விளங்கினதா? ஓ டீச்சர் விளங்கிச்சு. ஓ டீச்சர். ஓகே. இவ கம்பராமாயணம் இப்படி உங்களுக்கு கதையா சொல்லும் போது விலங்கெடுத்துக்கொள்ளும் தானே, சீன் நினைவு வரும் தானே? ஓ ஓ டீச்சர். டீச்சர். ஓகே, சரி. ஓகே புல, ஜிசாக்குல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வைண்ட் அப் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம்.